பாகிஸ்தானில் இருக்கிற முக்கிய ராணுவ அதிகாரிகள் இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி எங்களால் ஏவுகணைகளை அனுப்ப முடியல அப்படின்னு மே 10ஆம் தேதி ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஏவுனா 50க்கும் மேற்பட்ட ஃபட்டா 1 ஃபட்டா 2 ஏவுகணைகளை லக்கில் ஒன்று இன்டர்செப்ட் பண்ணலை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டிக்கல் சுப்பீரியாரிட்டி அப்படின்றத ரிப்போர்ட்ல தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஹியூமிலியேட்டிங் டுட்டோரியல் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா ஏற்கனவே இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பாகிஸ்தானின் ஏவுகணைகளால் தாண்ட முடியல அப்படின்றத தெரிவித்ததோட இதற்கடுத்து வருங்காலத்தில் இந்தியா சுதர்சன சக்ரா அப்படின்னு சொல்லி ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க போகுது. இது அயன் டோம் இன் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்றத தெரிவித்து இந்த சுதர்சன சக்ரா வந்துச்சுன்னா நம்மளால இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா எதையுமே பண்ண முடியாது அப்படின்றத தெரிவிச்சு இதற்கு பாகிஸ்தானில் இம்மீடியட்டாக ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்று பேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரிப்போர்ட்டை பற்றி தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களை ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபன். முதல் விஷயம், பாகிஸ்தான் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டக்கூடிய குவாலிட்டியோ குவான்டிட்டி ரெண்டுமே பாகிஸ்தான் கிட்ட இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் ரொம்ப மட்டமாக இருக்குது. ரெண்டாவது, ப்ரொடியூஸ் ஆகி வரக்கூடிய ஏவுகணைகளோட குவாலிட்டியும் மட்டமாக இருக்குது. இப்போ ரெண்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்ட முடியாது. அப்போ இதை சால்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சுதர்சன சக்கராவெல்லாம் கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அவங்க ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் தான். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், பாகிஸ்தானோட ஐசிபிஎம்ஸ் சொல்ல முடியாது, இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய சப்சானிக் மற்றும் நியர் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸ் இது எல்லாமே சைனீஸ் ஆரிஜின் அப்படின்னு. ஸோ சீனர்கள் கிட்ட மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட ஏவுகணைகளில் லேட்டஸ்ட் அண்ட் அப்டேட்டட் வேரியன்ஸை பாகிஸ்தானுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர ஏவுகணைகளை நம்ம ஜஸ்ட் லைக் தட் வாங்கக்கூடாது, அதை பாகிஸ்தான்லேயே உருவாக்கணும். அதற்கான இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 500 ஏவுகணைகளையாவது நம்ம உருவாக்கி அதை நம்ம ஸ்டாக் பைலில் போட்டுக்கிட்டே வரணும். இந்தியாவின் சுதர்சன சக்ரா பிளான் அப்படின்றது 2028 வருஷத்துக்குள்ள இந்தியாவோட நியூக்ளியர் பேசஸ் மற்றும் ஏர் பேசஸ் எல்லாத்தையும் ஒரே ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற ஆகாஷ் ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டம், பராக் 8, S-400 இப்படி ஏகப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் ஒரே அம்பரலாக்கு கீழே கொண்டு வந்து ஒரே மாதிரி இயங்குற மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. இதன் மூலமாக இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ எல்லாமே ஒரே யூனிட்டாக, சிங்கிள் யூனிட்டாக வேலை செய்யும். ஈவன் தான் ஒன்று இஸ்ரேலிருந்து வருது, ஒன்று முழுக்க முழுக்க இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணது, இன்னொன்று ரஷ்யாவிலேருந்து வந்ததுன்னு இருந்தாலும் எல்லாமே ஒரே யூனிட்டாக வேலை செய்யும். ஸோ இந்த இதை 2028க்குள்ளே நம்மளோட எல்லா வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் நம்மளோட எல்லா நியூக்ளியர் பேசஸ்க்கும் கொண்டு போயிடுவாங்க. கரண்ட்டாக எப்படி நம்மளோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா இண்டிவிஜுவல் யூனிட்ஸாக தான் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரத்தில் ஒரு ஏர்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஏர்பேஸை பாதுகாக்கிறதுக்கு அங்கே ஒரு தனி யூனிட் இருக்கும். இது வேறு எது கூடயும் கம்யூனிகேட்டடாக இருக்காது. ஆனால் ஃப்யூச்சரில் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற யூனிட் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டோடையும் கம்யூனிகேட் பண்ணும். வேறு எங்கே இருந்தாவது டார்கெட் வருது அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த யூனிட்டு கிடைக்கும். ஸோ இந்த யூனிட்டால் டார்கெட் ரொம்ப தூரத்தில் இருந்து வர்றப்பையே அதை ட்ராக் பண்ண முடியும். ஏன்னா இந்த யூனிட்டோட ரேடார் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இல்லை அப்படின்னாலும் அங்கே தூரத்தில் இருக்கிற வேறு ஏதோ ஒரு ரேடார் அதை ட்ராக் பண்ணி அந்த சிக்னலை வந்து இதற்கு அனுப்பும். ஸோ இந்த யூனிட் வந்து எந்த டைம் நம்ம அந்த டார்கெட்டை அடிக்கலாம் அப்படின்றத சூஸ் பண்ணி அதை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக தடுத்து நிறுத்தும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இதன்படி ஏர் பேசஸ், நியூக்ளியர் பேசஸ் வந்து 2028க்குள்ளே கொண்டு வரப்படும். அண்ட் 2035க்குள்ளே இந்தியாவோட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், உதாரணத்துக்கு மும்பை போர்ட்டாக இருக்கலாம், சென்னை போர்ட்டாக இருக்கலாம், தூத்துக்குடியில் இருக்கிற அனல் மின் நிலையங்களாக இருக்கலாம், கூடங்குளம் பவர் ஸ்டேஷனாக இருக்கலாம், இப்படி எல்லா சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்தியா முழுக்க, அது மட்டும் கிடையாது, அந்தமான நிக்கோபார், லட்சதீப் மாதிரியான தீவுகள்லையும் வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டு போய் சேர்த்துருவோம். ஸோ ஒவ்வொன்றத்தோட த்ரெட் லெவலை பொறுத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பராக் 8, ஆகாஷ் ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டம், S-400, இந்தியாவோட S-400 மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, உள்நாட்டு வேரியன்ட் ஒன்று, இப்படி எல்லாத்தையும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரே ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்குள்ளே கொண்டு வருவோம். அதுதான் இந்த ப்ராஜெக்ட் சுதர்சன சக்ரா. ஸோ இது மட்டும் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து
இப்போ இருக்கிற ஃபட்டா 1 ஃபட்டா 2 ஏவுகணைகளெல்லாம் பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இன்னையிலேருந்து சீனா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கி அதில் மேம்பட்ட ஆயுதங்களை பாகிஸ்தானில் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 500 அப்படின்ற நம்பரில் உருவாக்கணும்னா மட்டும்தான் எப்படி ஈரான் வந்து அயன்டோமோ ஏவுகணைகள் அந்த இன்டர்செப்டாரை விட அதிகமான டார்கெட்ஸை அனுப்பி பெனிட்ரேட் பண்ணுச்சோ அதே மாதிரி நம்ம ஒன்றை பண்ண முடியும். அல்லது நம்ம இந்தியாவுக்கு எதிராக எந்த தாக்குதலையும் ஈடுபட முடியாது. மாறாக இந்தியர்கள் நம்மளோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் நம்மளோட ஏர்பேசஸ் எல்லாத்தையும் பாம்பை போட்டு தள்ளுவாங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் பாகிஸ்தானோட ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜி அப்படின்றத பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மீடியா அவுட்லெட்ஸ் அதுலேயும் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் எடுத்து இது ஆர்ம்ஸ் ரேஸை உருவாக்குது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா தன்னை பாதுகாத்து கொள்வதற்காண்டி சுதர்சன சக்கரான்ற வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறது, பாகிஸ்தானில் ஏவுகணை உற்பத்தியை அதிகப்படுத்தி இந்த தென்னிந்திய அதாவது சவுத் ஏஷியன் பிராந்தியத்தில் ஒரு ஆர்ம்ஸ் ரேஸை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கு ஏவுகணையை உருவாக்குனா அவங்க நம்மளை அடிக்கிறதுக்காண்டி மேக்சிமமாக ஏவுகணைகள் எவ்வளோ உருவாக்க முடியும், இண்டஸ்ட்ரியல் செட்டப் என்ன பண்ண முடியுன்றதை பார்த்ததுக்கு ஆர்ம்ஸ் ரேஸாக நம்ம தூண்டுறோமா. இதை தான் பாகிஸ்தானியர்கள் அவங்களோட மீடியா அவுட்லெட்ஸில் வந்து பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி ஏஐ யூஸ் பண்ணி எடிட் பண்ண தெரிஞ்சு அந்த எடிட்டை கூட தூக்க தெரியாத மெயின் மீடியா அவுட்லெட் மாதிரியான டான் மாதிரியான நியூஸ் பேப்பர்லாம் அங்கே இருக்குது. அப்படின்றப்ப இந்த மாதிரி கேனத்தனமான விஷயங்கள் பாகிஸ்தான்லேருந்து வரதுன்றது நம்ம ஆச்சரியப்படும் வகையில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சுதர்சன சக்கராவை பற்றி பாகிஸ்தானோட அபிப்பிராயம் அப்படின்றது இதுதான். அண்ட் சுதர்சன சக்கராவை பற்றி அவங்க வச்சிருக்கக்கூடிய கவுண்டர் மேக்சிமமாக மிசைல்ஸை நம்ம உருவாக்கி வைக்கிறோம் அண்ட் அந்த மிசைல்ஸோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வேலைக்கு ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஈரான் சந்தித்த ஒரு பிரச்சனை இதை பாகிஸ்தானும் சந்திக்கும். அதாவது பாகிஸ்தானோட டெப்த்து ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த நாடு வந்து ரொம்ப சைஸில் பார்த்தீங்கன்னா சின்ன நாடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய போர் விமானங்கள் ஆர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளால் பாகிஸ்தானுக்கு உள்ள வரைக்கும் போய் பார்க்க முடியும். முன்னாடி காலத்துலலாம் பார்டர்லேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்மளால் டார்கெட்டை ட்ராக் பண்ணி அந்த டார்கெட்டை அடிக்கிறதுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பில் இருந்து ஏவுகணையை ஏவ முடியும். புரிஞ்சுக்குதா உங்களுக்கு? முன்னாடி உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள்லாம் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்னு சொல்லி இவ்வளோ குறுகிய டிஸ்டன்ஸில் மட்டும்தான் நம்ம இயக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தான் ஆகாஷ். அதுலேயும் ஆகாஷ் என்ஜி வேரியண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு 50 கிலோமீட்டர் ஆர் 80 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. ஸோ ஆரம்பமே உங்களுக்கு வந்து 25 கிலோமீட்டர்னு இருக்குது. இதில் மீடியம் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் 8ல் ஒரு என்ஜி வேரியண்ட் இருக்குது. அது 240 கிலோமீட்டர் போகும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து S400 இருக்குது. இது 400 கிலோமீட்டர் வரைக்கும் போகுன்றப்ப இன்னைக்கு தேதிக்கு நம்ம இந்திய பார்டரில் இருந்துட்டு பாகிஸ்தானோட டீப் இன்சைடு அவங்களோட கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் அவங்களோட ஏர்பேஸஸை அவங்க நாட்டுக்குள்ளே மறைச்சி வச்சு அங்கேருந்து விமானத்தை டேக் ஆஃப் பண்ணாலும் நம்மளால் அதை ட்ராக் பண்ணி அந்த ஏர்க்ராஃப்டை என்கேஜ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் அஃபென்சிவ் ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறதையும் அதோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த அஃபென்சிவ் ஆயுதங்களை ஒரு இடத்துல இருந்து லான்ச் பண்ணுவாங்கள்ல, அது ஏர்பேஸாக இருக்கலாம் இல்லை தார் ரோடாக இருக்கலாம். அந்த இடத்த நம்ம பின் பாயிண்ட்டாக லொக்கேட் பண்ணி அங்கே ஒரு ஸ்டாம் ஷேடோ ஏவுகணையவோ இல்லை ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையவோ நம்மளால் அனுப்ப முடியும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாகிஸ்தான் ஏவுகணை அனுப்பி அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பாகிஸ்தான் ஏவுகணை அனுப்புறதுக்கு முன்னாடியே அதோட லான்ச்சஸ், அதோட ஏர்பேஸஸ், அதோட முக்கியமான ஆம்யூனிஷன் ஸ்டோரேஜ் டம்ப், இது எல்லாத்தையும் நம்மளால் ஸ்ட்ரைக் பண்ண முடியும். ஏன்னா பாகிஸ்தானியர்கள் இங்கே நம்மளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவுகணை உற்பத்தியை அதிகப்படுத்தணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க நாட்டுக்கு சுதர்சன சக்கரா மாதிரி ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு வேணும் அப்படின்றத பற்றி யோசிக்கலை. அண்ட் அவங்க யோசித்தாலும் அப்படி ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறதுக்கு பாகிஸ்தானால் முடியாது. காரணம் பணம்.
இன்னைக்கு தேதிக்கு பல நாடுகள் கிட்ட பிச்சை எடுத்து F-16 போர் விமானங்கள் வாங்கலாம், JF-17 வாங்கலாம், J-10C வாங்கலாம், இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் கூட வாங்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 15 பில்லியன்லேருந்து 17 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு சுதர்சன சக்கர மாதிரிலாம் அவங்களால உருவாக்க முடியாது. யாருமே 17 பில்லியன்லாம் பாகிஸ்தானுக்கு பிச்சை போட மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 2 மில்லியன் 3 பில்லியன் தான் கொடுப்பாங்க. அந்த நாடு அந்த தொழில்நுட்பத்தை பாகிஸ்தானோட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அவங்களால உள்ளுக்குள்ளே வந்து இதை இன்டெகிரேட் பண்ண முடியும் மித்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோட. அந்த ஒரு சிச்சுவேஷன்ன்றதும் கிரியேட் ஆகாது. எப்படி ஓசியில் பொருளும் கொடுத்து அந்த பொருள் வந்து எப்படி வேலை செய்யுன்ற டெக்னாலஜியும் ஷேர் பண்ணுவாங்களா? இதுதான் பாகிஸ்தானோட நிலைமை. சுதர்சன சக்கர மாதிரியாலாம் இருக்கிற எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் அவங்களால இன்டெகிரேட் பண்ண முடியாது. இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணும் அப்படின்னா, எங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குது அப்படின்றத காட்டி பிச்சை எடுத்து சில வான் பாதுகாப்பு அமைப்புகளை லோக்கலைஸ்டாக அவங்களோட ஏர்பேஸஸை பாதுகாக்கிறதுக்கு தான் நிறுத்தி வைக்கும். அதை விட்டுட்டு இதை இன்டெகிரேட்லாம் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் பாகிஸ்தான் கிடையாது. ஸோ எனிவேஸ் பாகிஸ்தானோட இந்த தியரி அப்படின்றது ஒரு ஃப்ளாடான தியரி தான். அந்த நாட்டோட மக்கள் அவங்களுக்கு இந்த அளவுக்கு புரிதல்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், டாக்டர் படித்தவங்க கூட கொஞ்சம் கூட பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் பாகிஸ்தானி ப்ராப்பகேண்டாவை முழுமையாக உள்ள உணர்ந்து ஆத்மார்த்தமாக வந்து ஆர்குமெண்ட்டில் ஈடுபடுவாங்க. அப்போது அந்த நாட்டில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு எந்த அளவுக்கு யோசிக்க தெரியும்? ஸோ பாகிஸ்தான் வந்து ஒரு வருஷத்துக்கு 500 ஏவுகணை உருவாக்குது, இந்தியாவில் ஒரு நாடே கிடையாது, நம்ம ஈஸியாக இந்தியாவை கைப்பற்றி விடலாம் அப்படின்ற ஒரு மெதப்பில் தான் அவங்க இருப்பாங்க. அந்த மெதப்பில் அவங்க நாட்டு மக்களை வச்சுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணுறதுல பாகிஸ்தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இந்த காசு 500 ஏவுகணை உருவாக்குறதெல்லாம் அவங்க நாட்டில் மருத்துவத்துக்கும் அவங்க நாட்டில் வந்து இதர ஃபெசிலிட்டிஸுக்கோ செலவு பண்ணாங்க அப்படின்னா தேவையில்லாமல் தீவிரவாதிகள் அவங்க சொந்த நாட்டுக்குள்ளேயே ஆயுதத்தை எடுத்து அவங்க சொந்த நாட்டு இராணுவ வீரர்களே கொல்லக்கூடிய நிலைமை வராது. இதை தான் இந்த காணொலியின் மூலமாக நம்ம தெரிவிக்கிறோம். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.